நம்ம பசங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். பொண்ணுங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் எங்கள் பசங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா பின்னாடியே சுற்றிட்டு இருக்காம டேரெக்டாக போய் ப்ரொப்போஸ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிருச்சுன்னா அப்படியே அங்கே கட் பண்ணி விட்டு வந்துருங்க. ஈஸியாக விட்டுட்டு வர முடியாது தான், எனக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லை, விட்டுட்டு வந்துருங்க. வேணாம், ஏன்னா நீங்கள் பின்னாடி சுற்றுறதை அவங்க ரசிப்பாங்க, அது அவங்களுக்கு தேவைப்படும், அந்த கிக்கு அவங்களுக்கு வேணும். ஆனால் என்னைக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக போகிறீங்களோ அவங்க அதை கட் பண்ணி விடுறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த பொம்பளை புள்ள உருட்டின மாதிரி பயங்கரமா பின்னாடி வரது பேசுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் வந்து சரி எப்படிடா கழட்டி விடுறதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து முஸ்லீம் பையன் இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சும்மா சொல்லி அது மாதிரி சொன்ன பிறகு உனக்கு என்ன அவ்வளவுதானே வேணும், முஸ்லிம் பையன் என்ன பண்ணுவானோ அதை நான் பண்ணிட்டு வரேன், நெக்ஸ்ட் நாள் போய் அதை பண்ணிட்டு வந்துட்டாப்ல. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். முஸ்லிம்ஸ் பண்ற சுன்னத் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த பையன். கேஸ் அந்த பொண்ணு எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வேற வேலையை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கலட்டி விடுறதுக்கு மதத்தை ஒரு காரணம் காட்டினதுனால அதுக்கு என்ன பண்ணலாம் தான் அவர் யோசிச்சிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பண்ணி பல பேர் வாழ்க்கையை கெடுத்துறாங்க. இந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு கூட தெரியாம எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு கேஷுவலா சொல்லுது பாருங்க. நான் ஒன்னும் பொண்ணுங்களை ஜெனரலைஸ் பண்ணல, ஆனா பெரும்பாலும் இது நடக்குது. வேணான்னு சொல்லிட்டா விட்டுருங்கடா பசங்களா, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும்.